என்னங்க லஞ்சுன்னு சொன்னதும் அடுத்த ஞாபகம் வர வார்த்தை தூக்கம். அதானங்க. ஸ்கூல்லயோ இல்ல ஆபீஸ்லயோ லஞ்ச் முடிச்சதும் தலை அப்படியே சுத்துதா? வேலை பார்த்தது போதும்னு உங்க பாடி கொலாப்ஸ் ஆகுதா? அதுக்கு காரணம் நீங்க சாப்பிட்ட உணவு தான். என்ன டாக்டர்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. பேர் என்ன? வெள்ளை பொன்னி அரிசி தான். தினமும் அதுதான் சாப்பிடுறேன். அப்புறம் என்ன டாக்டர்னு கேக்குறீங்களா? அதுதாங்க தப்பே. அப்போ நீங்க லஞ்ச்ல என்ன சாப்பிட்டா எனர்ஜியாவும் ஆக்டிவாவும் வேலை பார்க்க முடியும், படிக்க முடியும்ன்றத நான் இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு மை சேனல். ஐ எம் டாக்டர் இலக்கியா. மதிய உணவு மிக முக்கியமானதுங்க. ஏன்னா டயட் இன்டியூஸ்டு தெர்மோஜெனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண உடம்பு யூஸ் பண்ற எனர்ஜி நைட்டை விட அதிகமா இருக்கும். எளிமையா சொன்னா நீங்க மதியம் சாப்பிடுற உணவை பாடி எஃபிஷியண்டா பர்ன் பண்ணும். நைட்டு சாப்பிடுற உணவு ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க. ஸோ லஞ்சுங்கிறது தினமும் 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள உங்க டேவோட மோஸ்ட் ஹெவியஸ்ட் அண்ட் பேலன்ஸ்டு மீலா இருக்கணுங்க. அதுல காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், புரோட்டீன்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நீங்க பேலன்ஸ்டா எடுத்துக்கும் போது உங்க கட்டும் ஹாப்பியா இருக்கும், பாடியும் ஹாப்பியா இருக்குங்க. பாலிஷ்டு ரா பொன்னி அரிசியில பாத்தீங்கன்னா அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 70ல இருந்து 80 கிட்ட இருக்கும்னு சொல்றாங்கங்க. அது மட்டும் இல்லாம அதோட மில்லிங் ப்ராசஸ் அப்போ அதோட பிராண்ட் மற்றும் அவுட்டர் லேயர் எல்லாமே ரிமூவ் ஆயிடுறதுனால மிஞ்சுறது வேற என்னங்க, வெறும் ஸ்டார்ச்சி எண்டோஸ்பர்ம் தான், அதாவது சக்கை மட்டும்தான் இருக்கு. இதை சாப்பிட்டா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போற மாதிரி தாங்க. சடனா வந்து உங்க பாடியில இருக்கிற குளுக்கோஸை ரைஸ் பண்ணி ஷார்ப்பா இன்க்ரீஸும் பண்ணுது. உடனே கொஞ்ச நேரத்துல திடீர்னு கீழே விழற மாதிரி கிராஷ் ஆகி உங்களுக்கு சீக்கிரமா பசியும் வருது, எனர்ஜியும் போயிடுங்க. அப்போ அதை தவிர்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த 2 அரிசியான ப்ளூபெரியை விட அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒயிட் ரைஸை விட 6 மடங்கு பவர் இருக்கக்கூடிய 2 அரிசியை நம்ம பயன்படுத்தலாம். என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? இத சாப்பிட்டா கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணத்துக்காக ப்ரிப்பேர் ஆவாங்க, கல்யாணம் ஆனவங்க ஆபீஸ்ல போய் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்ல வந்தேங்க. அதுதாங்க நம்ம மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவுனி அரிசியும் தான். மாப்பிள்ளை சம்பால இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட், இது நேச்சுரல் ஃபுட் கலர் மட்டும் இல்லைங்க, பாடிக்கே ஒரு ஹெல்த் பூஸ்டரும் கூட. அது டைஜஸ்டிவ் என்சைம்னு சொல்லக்கூடிய அமைலேஸை தடுத்து நம்ம பாடியில பிளட் சுகரை ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க. அதனால பாடியில எனர்ஜியும் ஸ்டேபிளா இருக்கு, இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதனாலதான் அந்த காலத்திலே மாப்பிள்ளைங்க இளவட்ட கல்ல தூக்குறதுக்கு முன்னாடி இத சாப்பிட்டதா சொல்லப்படுதுங்க. டயபெட்டிஸ்க்கே இது ஒரு நேச்சுரல் ஷீல்டு மாதிரிங்க. நீங்க தினமும் ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைட்டமின் இ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற ஆளா? ஆனா இந்த அரிசி எடுக்கும் போது அது உங்க ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் ஷீல்டா இருக்குங்க. ஒயிட் ரைஸை விட ஆல்பா டோகோஃபெரால், அதுதாங்க வைட்டமின் இ, இதுல 76% அதிகமா இருக்குன்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. சோ இப்ப இத நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டா ஸ்கின் மட்டும் இல்லைங்க, கட், இம்யூனிட்டி எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணலாம். விட்டமின் இ அப்படிங்கிறது ஒரு ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ங்க. அதாவது அதுக்கு எண்ணெய் தாங்க. எண்ணெய்னா எண்ணெய் இல்லைங்க, ஆயில தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். தண்ணிய பார்த்தா ஓடிடும். அதோட மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் உங்க பாடியில அப்சர்வ் ஆகணும்னா நீங்க தினமும் மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடும் போது அதுல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடலாம். இல்லனா தேங்காய் பொரியல், தேங்காய் துவையல், இல்லனா வேர்க்கடலை துவையல், கீரை பொரியல் அந்த மாதிரியும் சேர்த்து சாப்பிடுறதுனால இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியா உங்க பாடியில அப்சர்வ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச், அதாவது உங்களோட பெருங்குடலுக்கே போய் செரிக்கிற தன்மை இந்த அரிசிக்கு ஜாஸ்தியா இருக்குங்க. எப்படி ஒரு விஐபி ட்ரெயின் வந்து நான் ஸ்டாப் டெஸ்டினேஷனுக்கு போகுதோ அது மாதிரி தாங்க. இது குட் கட் பாக்டீரியா, அதாவது பர்டிகுலரா பிஃபிடோ பாக்டீரியம், லாக்டோபெசிலஸ் போன்ற பாக்டீரியாக்கு ஒரு உணவா போய் அமையுதுங்க. பாக்டீரியா இந்த ஃபைபரை ஃபெர்மெண்ட் பண்ணி ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் லைக் பியூட்ரேட், அசிட்டேட், ப்ரோபியனேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதுதான் நம்ம கட்டுங்கிற வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் செவரு மாதிரிங்க. அது இல்லைன்னா ரொம்ப வீக் ஆயிடும். அது மட்டும் இல்லைங்க, ஆடட் பெனிஃபிட்டா இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம பெருங்குடலோட பிஹெச்சை குறைக்கிறதுனால கெட்ட பாக்டீரியாவால சர்வைவ் பண்ண முடியாதுங்க. கட் உடைய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. உங்களுக்கு மினரல் அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுனால கட்டும் சூப்பர் சார்ஜா இருக்குங்க. அது இல்லாம இதுல ஃபைபர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அரிசியில 3ல இருந்து 5 கிராம் அளவுக்கு இருக்கு.
அதனால நீண்ட நேரம் ஃபுல்லாவும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா கேலரி டெஃபிசிட்லயும் இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ப்ரொமோட் பண்ணுது. அயர்ன் அண்ட் ஜிங்க் கன்டென்ட் இதுல ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது பிரெயினோட டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ கிட்ஸுக்கும் இது ஒரு சூப்பரான சாய்ஸ். சரிங்க, அடுத்த ஒரு கொஸ்டின். ஆப்பிள கட் பண்ணி வச்சா அது ரஸ்ட் ஆகுறத நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அது மாரி நம்ம பாடியில தினமும் ஸ்லோவா ஒரு ரஸ்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம பாடியில ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அன்ஸ்டேபிளான மாலிக்யூல் ஸ்ட்ரெஸ் மற்றும் பொல்யூஷன்னால தினமும் பாடியில ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம பாடியில இருக்கிற ஹெல்த்தி செல்ஸை அட்டாக் பண்ணும்போது தாங்க பாடியில ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கிரானிக் ஆகும்போது நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ்ல என்எஃப்கேபி அப்படிங்கிற ஒரு சுவிட்ச் வந்து ஆன் ஆகுது. அதனாலதான் IL-6, TNF, CRP போன்ற இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல்ஸும் நமக்கு ஆன் ஆகுது. இது ஜாஸ்தி ஆகும் போதுதான் இது வந்து கிரானிக் இன்ஃப்ளமேஷனா மாறுது. எப்படி ஒரு காரோட அலார்ம் வந்து ஸ்டக் ஆன மாதிரி கண்டினியூஸா பீப் ஆகும். எந்த விதமான சிம்டமும் இல்ல, பெயினும் இல்ல. ஆனா சைலண்டா நம்ம பாடிக்குள்ள ஹார்ட், கிட்னி, லிவர் எல்லாமே அஃபெக்ட் ஆகுதுங்க. இந்த ப்ராப்ளம்க்கு நேச்சர் நமக்கு கொடுத்த சொல்யூஷன் தாங்க கருப்பு கவுனி அரிசி, அதாவது பிளாக் ரைஸ். இந்த பிளாக் ரைஸ்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு பிக்மெண்ட்டுக்கு ஒரு பிக்மெண்ட் காரணமா இருக்கு. அதாவது ஆந்தோசைனின். அதுலயும் C3Gன்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம்லங்க, ஆப்பிள கட் பண்ணா அது எப்படி வந்து ஆக்சிடைஸ் ஆகுதோ, அந்த மாதிரி அந்த ஆக்சிடேஷனை பிரிவென்ட் பண்றதுக்கு லெமன் ஜூஸ் போட்டா தடுக்குன்ற மாதிரி தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுது. NFKBங்கிற மாஸ்டர் ஸ்விட்ச் வந்து இப்ப டைரக்டா பிளாக் ஆகிறதுனால இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய CRP, TNF எல்லாமே இப்ப வந்து கம்மி ஆகுதுங்க. எப்பவுமே நீங்க வந்து அன்பாலிஷ்டு ரைஸ் வாங்குங்க. ஏன்னா ஆந்தோசைனின் அந்த பிக்மெண்ட் வந்து பிராண்ட் லேயர்ல தாங்க இருக்கு. ஸோ பாலிஷ்டா இருந்தா ஜீரோ பெனிஃபிட்ஸ். இதை எடுத்துக்கிறதுனால டயபெட்டிஸ் ரிஸ்க், ஃபேட்டி லிவர், PMOS உள்ள எல்லாருக்குமே இது ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குங்க. ஸோ நீங்க ஒயிட் ரைஸ் மட்டும் சாப்பிடும் போது இந்த எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்காதுங்க. அது வெறும் எம்டி கேலரிஸ் மட்டும்தான். அதே மாதிரி நீங்க கருப்பு கவுனி அரிசி சாப்பிடும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ரைஸ் மட்டும் சாப்பிடலங்க, உங்க பாடியிலேயே நடக்கிற ரஸ்டிங் ப்ராசஸையும் நீங்க ப்ரிவென்ட் பண்றீங்க. இதை நீங்க சாம்பார், தால் அந்த மாதிரி புரோட்டீனோட சேர்த்தும் சாப்பிடலாம். கூட கொஞ்சம் கீரை, காய்கறி எல்லாமே சாப்பிட்டீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நல்ல லஞ்ச் பிளேட்டா இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடுறவங்க நீங்க முட்டை எடுத்துக்கலாம். ஃபிஷ், சிக்கன் எல்லாமே கிரில் பண்ணதா நீங்க சாப்பிடலாம். சரி டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் சாப்பிட்டாச்சு, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே அப்படின்னு சொல்றீங்களா? ஏதாவது சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இத குடிங்க. என்னன்னா ஒரு 250 ml ஆஃப் பட்டர் மில்க நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280ல இருந்து 300 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குங்க. இது உங்களுக்கு டெய்லி தேவைப்படுற கால்சியம் அமௌண்ட்டுக்கு 30% கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. அது இல்லாம இதுல வைட்டமின் B12 ஜாஸ்தியா இருக்கு. இது 22% அளவுக்கு உங்களுக்கு டெய்லி தேவைப்படுற வைட்டமின் B12க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லங்க, இதுல 8 கிராம் அளவுக்கு புரோட்டீனும் இருக்குங்க. மோருங்கிறது வெறும் ட்ரிங்க் மட்டும் இல்லங்க, இது ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட். லஞ்சோட சேர்த்து நீங்க தினமும் ஒரு 200ல இருந்து 250 ml ஆஃப் மோர் குடிச்சா உங்க டைஜஸ்டிவ் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். கட், இம்யூனிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. உணவை டைஜஸ்ட் பண்ண கரெக்டான என்சைம்ஸ் வேணுங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணும். லாக்டேஸ், லைபேஸ், புரோட்டியேஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணுங்க. சரிங்க, தயிர்ல தண்ணி ஊத்துனா அது மோர்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லைங்க. தயிரை நீங்க ப்ராப்பரா ஒண்ணு வெண்ணெய் கடைஞ்சி எடுக்கணும், இல்ல பிளெண்டர்ல போட்டீங்கன்னா நல்ல வெண்ணெயா நுரையா வரும். அதை எடுத்துட்டு கீழே உள்ள வாட்டரை கன்சியூம் பண்ணுங்க. அதுல இப்ப நான் சொல்ல போற இந்த 3 விஷயத்த கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அதுல 3வது ரொம்ப முக்கியங்க. நம்பர் 1, ஜீரகம் ஆட் பண்ணுங்க. அதுல இருக்கிற தைமால் அப்படிங்கிற காம்பவுண்ட் உங்களுக்கு டைஜஸ்டிவ் என்சைம்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். சலைவரி கிளாண்ட்ல இருந்தே அதோட ப்ராசஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு பைல் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பெருங்காயம்ல இருக்கிற வாலடைல் ஆயில் நமக்கு கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் வராம தடுக்குதுங்க. 3வது என்னன்னு யோசிக்கிறீங்களா? எல்லா சாப்பாடுலயும் நம்ம ஆட் பண்றது தாங்க. வேற என்ன? கொரியாண்டர், கொத்தமல்லி தாங்க. கொத்தமல்லியில இருக்கிற லினோலாலுங்கிற வாலடைல் ஆயில் நமக்கு டைஜஸ்டிவ் என்சைமை செக்ரீட் பண்றதுக்கு உதவுது. லிவர்ல இருந்து பான்கிரியாஸ் வரைக்குமே அதோட ஃபங்க்ஷன் இருக்குங்க. வாஷிங் மிஷின்ல நீங்க தப்பான சைக்கிள்ல போட்டா அழுக்கு எப்படிங்க போகும்? அத மாதிரி
ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் உங்க உணவுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்ல அப்படின்னா உங்களால சரியா ஃபுட்ட டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால தாங்க கேஸ், ப்ளோட்டிங், இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் மாதிரியான எல்லா பிரச்சனையும் வருது. சரிங்க. இந்த வீடியோவ எப்பவும் சாப்பிட்டுட்டு தூங்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து அது ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பெரிய மாற்றங்கள் தாங்க பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு முதல் படி. நன்றி.